Hello guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம லீவோதைராக்சின் டேப்லெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். லீவோதைராக்சின் இது ஒரு சிந்தட்டிக் T4 டேப்லெட். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட யூசஸ் பார்க்கலாம். யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ஹைப்போதைராய்டுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் டோஸ் 25 mcg மைக்ரோகிராம். தென் தைராய்டு கேன்சர் பேஷண்ட், தைராய்டு சர்ஜரி பேஷண்ட், ஸோ மெயினாக இதுக்கெலாம் தான் எடுத்துக்குவாங்க இந்த டேப்லெட். நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட் நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது கம்மியாகும்போது வர சிம்டம்ஸ் நம்ம ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். இது எதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசம், தென் எனர்ஜி லெவல், ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர், மெயினாக நெக்ஸ்ட்டு வெயிட். ஸோ வெயிட் கெயின் ஆகாமல் இது பார்த்துக்கும். அப்போது இதோட சிம்டம்ஸ், அதாவது எப்போது தைராய்டு லெவல் கம்மியாகுதோ அப்போ நமக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள், எனர்ஜி லெவல் கம்மியாகும், மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்காது, கான்ஸ்டிபேஷன் வரும். இங்கே வந்துட்டு வெயிட் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், அப்போது வெயிட் கெயின் ஆகும். தென் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது போக ஹேர் ஃபால், ட்ரை ஸ்கின், சம்டைம்ஸ் நம்ம டிப்ரெஷன் மூடுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபீலிங் கோல்டாக வந்துட்டு நம்ம உடம்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம TSH செக் பண்ணிக்கலாம், பிளட் டெஸ்ட். அதில் பண்ணிவிட்டும் நம்ம அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்ட்ரென்த், என்னெல்லாம் டோஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 25 mcgயில் ஸ்டார்ட் ஆகும். தென் 50 mcg, 75, 100, 125, 150. பேசிக்காக இங்கே UAEயில் 25 இருக்குது, 50, 100, 150. சம்டைம்ஸ் நம்ம 75 எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா 125 எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக 100 mcg, தென் 25 mcg, ஸோ அந்த மாதிரி சேர்த்து 125 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 50 + 25, 75ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவைலபிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் லீவோதைராக்சின். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹவு டு டேக் இட். மெயினாக இது வந்து இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும், வித் பிளண்டி ஆஃப் ப்ளைன் வாட்டர். அதாவது 1 hour பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஃபுட் இன்ட்ராக்ஷன்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் 6 மணிக்கு இதை எடுத்திங்கன்னா 7 மணிக்கு தான் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு 30 minutes 20 minutes ஆஃப்டர் நீங்கள் ஃபுட் எடுத்திங்கன்னா கரெக்டாக அப்சார்ப்ஷன் நடக்காது. இதனால் வந்துட்டு இதோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. அந்த டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒய் லீவோதைராக்சின் நாட் டேக் வித் காஃபி ஆர் டீ. பேசிக்காக காஃபி ரெடியூஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் லீவோதைராக்சின். ஸோ சேம் லைக் ஃபுட், அதே மாதிரி தான் இங்கேயும். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆகிற மெடிசின் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அப்போது தைராய்டு கண்ட்ரோல் ரொம்ப புவராக இருக்கும், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு அப்போது ஃபுல் எஃபெக்ட்டு இதனாலே நமக்கு கிடைக்காது. ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பெட்டர் 1 hour ஆஃப்டர் தான் டீ, காஃபி இந்த மாதிரி எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 6 o'clock எடுக்கிறீங்க அப்படின்னா 7, 7:20, 7:10 இந்த மாதிரி எடுக்கிறது பெட்டர். வித்தின் 20 minutes 30 minutesல எடுத்திங்கன்னா அப்சார்ப்ஷன் கம்மியாகும், நமக்கு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ட்ரக் இன்ட்ராக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கால்சியம் சப்ளிமெண்ட், அயன் சப்ளிமெண்ட், ஆன்டாசிட், தென் கொலஸ்ட்ரால் மெடிசின். மோஸ்ட்டாக கொலஸ்ட்ரால் மெடிசின் நம்ம நைட் எடுப்போம், இது மார்னிங் எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது ஓகே. ரிமைனிங் 3 கால்சியம், அயன் அண்ட் ஆன்டாசிட், இது மோஸ்ட்டாக நம்ம மார்னிங் எடுப்போம். அப்போது மார்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 hours கேப் இருக்கும். ரெக்கமெண்டேஷன் டைமிங் வந்து அட்லீஸ்ட் 4 hours. சப்போஸ் நீங்கள் வித்தின் 1 or 2 hours எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராக்ட் ஆகும், அப்போது அப்சார்ப்ஷன் கம்மியாகும், தைராய்டு லெவல் கீழே தான் இருக்கும், நார்மல் ரேஞ்சுக்கு வராது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லீவோதைராக்சின் எடுக்கிற எல்லா பேஷண்ட்டும் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட், பால்பிட்டேஷன், ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், ட்ரிமர், ஆங்ஸைட்டி, ஸ்வெட்டிங், இன்சோம்னியா, தென் வெயிட் லாஸ். ஹைப்பர் தைராய்டு வந்தால் வெயிட் லாஸ் ஆகும், ஹைப்போதைராய்டு மீன்ஸ் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பிரஸ்ட் ஃபீடிங் விமன், ப்ரெக்னென்ட் விமன், இவங்க 2 பேரும் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே இது சேஃப் தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் விமன் இந்த டேப்லெட் எடுத்துப்பாங்க ப்ரெக்னன்சி பீரியடில். ஸோ இது வந்து ரெக்கமெண்டட் தான், ப்ரெக்னன்சி விமன் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் விமன். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்,
பேஷண்ட் கவுன்சிலிங். இந்த டேப்லெட் ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ இல்லைனா எப்போல்லாம் வாங்க வராங்களோ அப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டண்ட் பேஷண்ட் கவுன்சிலிங். ஃபஸ்ட் நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும், வித் plenty ஆஃப் வாட்டர், plain வாட்டர் கூட தான் எடுக்கணும், வித் 1 hour பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் காஃபி டீ கூட எடுக்கக்கூடாது, சப்ளிமெண்ட்ஸ் அதர் மெடிசின்ஸ் கூட எடுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம வந்து மஸ்ட்டாக பேஷண்ட்டுக்கு சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டிஎஸ்ஹெச் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் 1 month or 2 month நம்ம எடுத்துகிட்டு எகெயின் செக் பண்ணணும். அப்போ நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னா டேப்லெட்டை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் கன்சல்ட் வித் டாக்டர். மெடிசனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்களுமே வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ, பாய்.